வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. மனிதர்கள் மாதிரியே விலங்குகள் மற்றும் பறவைகளும் இறைவனை வழிபடும்னு புராண கதைகள்ல பல விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி நவீன காலத்திலையும் சில சம்பவங்கள் அவ்வப்போது நடக்கிறதா சொல்லப்படுது. பாம்பு லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சதையும் சேவல் அம்மனுக்கு பூமாலை போட்டுச்சுன்னு சில செய்திகள் அப்பப்ப செய்தித்தாள்கள்ல பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு சம்பவத்தை பத்தி தான். இந்த நிகழ்வுல ஹீரோக்கள் தேனீக்கள். தேன் பூச்சிக்கு அங்கேருந்து வரும். அந்த ஜன்னல் வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். வரும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும். அப்புறம் அப்படி அது தேன் சேகரிக்கிறதுக்காக வெளியில் போயிடும். 2 நாளைக்கு வராது. 2 நாளைக்கு அப்புறம் வரும். ஹாய், நான் உங்க அருள். நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியோட புது சீசன் ஆரம்பிச்சு சில வாரங்கள் தான் ஆகியிருந்தாலும் மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் விமர்சனங்களும் வந்துகிட்டே இருக்கு. ஃபேஸ்புக், இமெயில் மூலமா என தொடர்பு கொண்ட பல பேர் சித்தர்கள் பத்தியும் அதிசயமான கோவில்கள் பத்தியும் நம்பினால் நம்புங்க நிகழ்ச்சியில நாங்க காண்பிக்கிறது அந்த இடங்களையும் மனிதர்களையும் நேர்லயே பாக்குற மாதிரி உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் அகத்திய ஜீவநாத ஜோதிடம் பார்க்கும் ஜோதிடரான முத்துக்குமார சாமிகளை விசாரிச்சும் சமீபத்துல ஒளிபரப்பான அகோரி சித்தரை விசாரிச்சும் ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு போன் பண்ணாங்க. பல ஆயிரக்கணக்கில் பாராட்டுகள் வந்தாலும் ஒரு சிலர் நாங்க மக்கள் மத்தியில தேவையில்லாத நம்பிக்கைகளை விதைக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. நாங்க எப்பவுமே தெரிவிச்சுக்கிற விஷயம் இதுதான். மக்கள் மத்தியில நடைமுறையில இருக்கிற நம்பிக்கைகளை எந்த பகட்டும் சேர்க்காம அப்படியே நாங்க உங்களுக்கு காண்பிக்கிறோம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். அதனால தேனீக்கள் பத்தியும் தேனீக்கள் கூடு பத்தியும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏதாவது உயரமான மரத்திலேயோ காடுகளுக்கு உள்ளேயோ உருவாகிற தேன்கூடுகள் பக்கம் போறதுக்கு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க. காரணம், தேனீக்கூட்ட தெரியாம களைச்சிட்டா அதுல இருந்து புறப்படுற தேனீக்கள் சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களையும் கொட்டி தீர்த்தணும். கூட்ட கலைச்சதால தேனீக்களை கடிச்சு ஒரு தாத்தா எங்க ஊர்ல இறந்தே போயிருக்காரு. அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அரிதுனாலும் எனக்கு தேனீக்கள் மேல எப்பவுமே ஒரு வித பயம் உண்டு. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு என்னோட அசைன்மெண்ட் அதிசயமான தேனீக்களை சுற்றி தான் இருக்க போகுது. முதல்ல நான் இந்த அசைன்மெண்ட் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். ஆனா இந்த கதையில உள்ள சுவாரஸ்யம் இதை ஷூட் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு என்னை கொண்டு வந்துருச்சு. திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில இருக்கு திருவாய்மூர் கிராமம். இங்க உள்ள சிவன் கோவிலை சுத்தி எப்பவுமே தேனீக்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறதுக்கான தேனை உற்பத்தி பண்றதே கருவறைக்குள்ள இருக்கிற தேனீக்கள் தானா. கேட்கறதுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த தேனீக்களையும் கோயிலை சுத்தியுள்ள பல்வேறு அதிசயங்களையும் தான் இன்னைக்கு நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். திருவாய்மூர் கோவிலுக்கு நான் போயிருந்தப்போ கருவறைக்குள்ள ஒரு சின்ன தேன் கூடு இருந்துச்சு. குறைந்த அளவுல தேனி பூச்சிகளும் அதுல இருந்துச்சு. ஆனா நான் எதிர்பார்த்து வந்தது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இல்லை. கொஞ்சம் பெரிய சைஸ்ல தேனி கூட்டுல நிறைய தேனீக்களை நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் ஒரு கோவில் கருவறைக்குள்ள தேனி கூட்ட வச்சிருக்கிறது ஆச்சரியமான காட்சி தான். தேன்கூடு உள்ள இருக்கும் போது பூசாரி எப்படி கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ணுவாரு? தேனீக்கள் அவரை கொட்டிடாதா? பொதுமக்கள் எப்படி பயம் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்து போறாங்கன்னு பல கேள்விகள் என் மனசுல எழுந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருடங்களா இந்த தேன்கூடு கருவறைக்குள்ள இருக்கு? கோவில் தல வரலாற்றுக்கும் தேனீக்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கோவில் பூசாரியான ராமகிருஷ்ணனை நான் சந்திச்சேன். இந்த கோயில்ல தேனீக்கள் இன்னைக்கும் லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு போகுதில்ல, இந்த வழக்கம் எப்படி வந்துச்சு? பிரம்ம ரிஷி சாமி வழிபட வந்தார். சாமி வழிபட வரும்போது இரவு மணி 8:30 மணி ஆகிட்டு, அர்ஜாமம் முடிஞ்சிட்டு, கதவெல்லாம் சாத்தியிருந்தது. அவர் உடனே பிரம்ம ரிஷி ஈஸ்வரா சாமி தரிசனத்துக்காக வந்தேன், சாமி வழிபடணும், என்ன செய்யறேன்னு கேட்டார். அவர் உடனே அவன் தேன் பூச்சி ஆக்கிடுறேன், நீ வா உள்ற அப்படின்னு கூப்பிட்டாரு. தேன் பூச்சி ஆக்கினார். உள்ள சாலவத்துறையால் போனார். பிரம்ம ரிஷி போனார், சாமியை தரிசனம் பண்ணார். சாமியை தரிசனம் பண்ணி, நான் இனிமேல் வெளியில் போய் ஒன்றும் செய்ய போகிறல, நான் உனக்கு இப்போ அருகாமையிலே இருந்து தேன் சப்பளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அடை இருக்குது. அந்த தேன் சப்பளையை அந்த குறுக்கள் வைக்க திரும்ப கிள்ளி அதில் வச்சு பிளேட்டை நவற்றி விடுவோம். அப்படி நவற்றி விடும்பொழுது தேனை அதில் ஊற்றும். தேவைப்படுற தேனை எடுத்துக்கிட்டு மற்ற அதை வைக்க திரும்ப பிடிங்கி விட்டுருவோம். விஜயத்துக்கு வச்சுக்குவோம். அதுதான் பிரம்ம ரிஷியினுடைய ஐதீகம். சிவனை தரிசிக்க வந்த பிரம்ம ரிஷி தேனியா மாறி கருவறைக்குள்ளேயே இருந்துட்டுதான் அதிசய தேனி கோவிலோட தல வரலாறு சொல்லுது.
பிரம்மரிஷி காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கருவறைக்குள்ள தேனீக்கள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லிங்கத்துக்கு பூஜை செய்யவும் கருவறையில உள்ள தேன்கூட்டுல இருந்து தான் தேனை எடுப்பாங்களாம் கோவில் பூசாரிகள். ஆனா கையால கூட்ட கலைச்சு தேனை எடுக்காம அதுக்காக ஒரு சிம்பிளான மெத்தடை வச்சிருக்காங்க. அப்போ இருக்க குருக்கள்லாம் அது எப்படி அதை எடுப்பாங்க தேனை? தேனை வேறு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வைக்க துரும்பால சொறி விட்டு எட்டி நின்றுட்டு பிளேட்டை நவுத்தி விடுவோம். அது போய் அந்த செவத்தில் முட்டினோன்னா அதில் அந்த வைக்க துரும்பு வழியாகவே அது வரும், தேனை வரும். அந்த அளவுக்கு நல்லா ஊற்றும். ஊற்றினா தேவைப்படுற தேனை எடுத்துக்கிட்டு டக்குன்னு எட்டி நின்றுக்கிட்டு வைக்க துரும்ப எடுத்துடுவார். தேனை ஸ்டாப் ஆகிடும். அதை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறது. இப்போ சின்ன சைஸ்ல இருக்கிற தேன்கூடு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குமா. கொஞ்சம் வைக்கோலை எடுத்து மாடத்துல உள்ள தேன்கூட்டுல வச்சு லிங்கத்துக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கொடுத்தா இன்ஜின்ல இருந்து தண்ணி வர மாதிரி தேன் பிச்சுக்கிட்டு வருமா. ஊர் மக்கள் வியந்து சொல்ற அந்த காட்சியை இப்போ என்னால பார்க்க முடியாதது வருத்தமா இருக்கு. ஆனா இன்னும் 10 வருடம் கழிச்சு இந்த கோவிலுக்கு வந்தா அதிசய காட்சிகளை கண் கூட பார்க்க முடியுமா. காரணம் என்னன்னா ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு தடவை தேனீக்கூடு உள்ளையும் வெளியையும் மாறிட்டே இருக்குமா. அதாவது முதல் 10 வருடம் கருவறைக்குள்ள இருந்தா அடுத்த 10 வருடம் கோவிலுக்கு வெளியில உள்ள மரத்திலேயோ சோற்றுலயோ இருக்குமா. திரும்ப 10 வருடம் கழிச்சு கருவறைக்குள்ளேயே போயிடுமா. ஊர்ல உள்ள வயதானவங்க கிட்டத்தட்ட 6 தடவைக்கும் மேல இப்படி தேனீக்கூடு இடம் மாறினத கண்ணால பார்த்துருக்கிறதா சொல்றாங்க. இப்போ 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வெளியில வந்துட்டாங்க. கோயிலுக்கு கர்ப்பத்துக்கு வெளில இருக்காங்க. முதல்ல கர்ப்பகிரகத்தில் இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷமா ஆக போகுது, இன்னும் ஆகலை. அங்கே தான் இருக்குது. திருப்பி மறுபடியும் அது அங்கே போகும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த தேனடை கர்ப்பகிரகத்து உள்ளே இருக்கும்போது? அடை நல்லா அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கும். உயரம் உங்கள் உயரம் இருந்தது அடை. எப்படி எந்த இடத்துல இருக்கும்? தென்னண்டை பக்கம், இந்த வலது கை பக்கத்தில் நம்ம ஈஸ்வரனுக்கும் வலது கை பக்கம் இந்த தென்னண்டை பக்கத்தில் செவுத்தில் லிங்கத்தை ஒட்டின மாதிரியே இருக்கும். செவுத்துலேயே இருக்கும். அப்படியே லிங்கத்தை ஒட்டின மாதிரி. அதை பார்த்து யாரும் பயப்படலாம் மாட்டாங்க. யாரும் பயப்பட மாட்டாங்க. தேனீக்கூடு கருவறைக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் அதுல இருந்து தேனை எடுத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க பூசாரிகள். ஆனா தேன்கூடு வெளியில வந்துட்டா அதுல இருந்து ஒரு சொட்டு தேன் கூட எடுக்க யாரும் முயற்சிக்கிறதில்ல. 10 வருடத்துக்கு ஒரு தடவை இடம் மாறுறதும் இறைவனோட செயல்தான்னு நினைச்சு தேன் அபிஷேகத்தையே தவிர்த்திடுறாங்க. திருவாய்மூர் கோவிலை சுத்தி இவ்வளவு நேரம் நாங்க படம் பிடிச்சிட்டு இருக்கோம். இங்க உள்ள தேனீக்கள் எங்களை கடந்து போய் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா யாரையும் கடிக்கல. நாமளா பக்கத்துல போனா கூட யார் மேலையும் அதை உக்காரல. தேனீக்கள் இருக்கிற இடத்துக்கு போறதே கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்னு நான் நிகழ்ச்சியோட துவக்கத்துல சொன்னேன். ஆனா இங்க உள்ள தேனீக்கள் மனிதர்களை எதுவுமே செய்யாதான். நிஜமாவே எனக்கு இது ஒரு ஆச்சரியமான தகவல். சரி, இப்போ தேன் கூடு கட்டி இருக்கே கோயிலுக்குள்ள, நம்ம குருக்கள் யாரெல்லாம் போனாங்களோ அவங்கள கொட்டிடாதா? யாரையும் ஒன்றும் செய்யாது. யாரையும் ஒன்றும் செய்யாது. அவ்வளோ போய் உங்கள் உயரம் அடை இருந்தது அப்பையும் சரி இப்பயும் சரி. யாரையும் அது எந்த இதுவும் செய்யாது. அது அது பாட்டுக்கு இருக்கும். எவ்வளோ பேர் பக்தர்கள்லாம் நிறைய பேர் வராங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த கோயிலில் தேன் பூச்சி வருதுல்ல, அது எப்போ வரும், எப்படி வரும், எங்கெங்கெல்லாம் வரும்? அது ஒரே அந்த தேன் பூச்சிக்கு அங்கேருந்து வரும். அந்த ஜன்னல் வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். வரும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும். அப்புறம் அப்படி அது தேன் சேகரிக்கிறதுக்காக வெளியில் போயிடும். 2 நாளைக்கு வராது. 2 நாளைக்கு அப்புறம் வரும். இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். ஆமாம், வரும் போகும். யாரும் போய் பார்ப்பாங்க, விடுவாங்க. கிட்ட வந்தாலும் கொட்டாது கொள்ளாது, எதுவும் செய்யாது. நம்மளை நல்லா கிட்ட போய் பார்க்கலாம் கொள்ளலாம், எதுவும் செய்யும், எதுவும் ஒன்றும் பண்ணாது. நம்ம ஆயிரக்கணக்கான தேனீக்கள் 100கணக்கான வருடங்கள் இந்த கோவில்ல இருந்தும் இதுவரைக்கும் அது மனிதர்களை கொட்டினதே இல்லையா. அதனால மக்கள் பயம் ஏதும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்து போறாங்க. லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்க தேனீக்கள் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. பல 100 ஆண்டுகளா திருவாரூர் மாவட்டம் சித்தாயம்பூர் கிராமத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பொதுவா தேனீக்கூடுகள் இருந்தா அந்த பக்கம் போறதுக்கு மக்கள் தயங்குவாங்க. காரணம், தெரியாம கூட்ட அசைச்சிட்டா தேனீக்களோட கொட்டுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா சித்தாயம்பூர் கோவில்ல இதுவரைக்கும் ஒருத்தரை கூட தேனீக்கள் கொட்டினது இல்லைன்னு நினைக்கிற போது ஆச்சரியப்படாம இருக்க முடியல. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். திருவாரூர் மாவட்டம் சித்தாயம்பூர் கிராமத்துல லிங்கத்துக்கு தேனீக்கள் அபிஷேகம் செய்யற அதிசயமான நிகழ்வை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 வருடங்கள் கோவில் கருவறைக்குள்ளேயும் அடுத்த 10 வருடங்கள் கருவறைக்கு வெளியிலையும் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு தேனீக்கள். இப்ப கடந்த 7-8 வருடங்களா வெளிக்கூட்டுல தான் தேனீக்கள் இருக்கு. ஆனாலும் சில சமயங்கள்ல லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக தேனீக்கள் கூட்டம் கூட்டமா கருவறைக்குள்ள போயிட்டு வருதான்.
திருவாரூர் மாவட்டம் திருவாய்மூர் சிவன் கோவில்ல உள்ள தேனீக்களை பிரம்ம ரிஷியோட மறு உருவமா தான் பாக்குறாங்க பக்தர்களும் ஊர் மக்களும். அதனால அவைகளை கோவிலை விட்டு அப்புறப்படுத்த யாரும் நினைச்சும் பார்த்ததில்ல. மக்கள் தேனீக்களை கடவுளா பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேனீக்கள் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட மனிதர்களை தாக்குனதே இல்லைன்னு ஊர் மக்கள் சொல்றத கேட்க எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்னு தெரிஞ்சுக்க அதே கேள்விய சுத்தி வளைச்சு திரும்ப ஒரு தடவை கேட்டேன். வெளியில எங்கேயா ஒரு தேனடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது லேசா அசைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? அசைச்சாவா கொட்டி விடும், அசைச்சா விரட்டும் கொட்டும். இது அப்படி பண்ணாது. நம்ம போய் கிட்ட நல்லா பார்க்கலாம் கொள்ளலாம், நம்ம வரட்டாது கொள்ளாது. அது பாட்டு இருக்கும், பாட்டு போய்கிட்டு இருக்கும் வந்துக்கிட்டு இருக்கும். எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, வெளியிலேருந்து வர்றாங்க நிறையா வந்து பார்க்குறாங்க ஓடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் செய்கிறாங்க. அதில் ஒரு வேலை தெரியாமல் கூட தேன் கொட்டிடுச்சுன்னா என்ன? தேன் கொட்டதே இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொட்டினது கிடையாது. 60 வயதை கடந்த ஒருத்தர் தன்னோட வாழ்நாள்ல இதுவரைக்கும் கோவில்ல உள்ள தேனீக்கள் யாரையும் கொட்டினதில்லைன்னு அடிச்சு சொல்லும் போது அதை நான் நம்பித்தான் ஆகணும். இப்ப கோவிலுக்கு வர பாதி பேர் வழிபாட்டை கடந்து அதிசய தேனீக்களை பாக்குறதுக்காகத்தான் வராங்க. ஆரம்பத்துல தேனீக்களை பார்த்து பயந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னும் செய்யலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தைரியமா நின்று தேனீக்களை வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேற கோயிலுக்குள்ள எங்கெங்கெல்லாம் தேன் கொடுக்கட்டும்? அதான் வேற ஒன்றும் கோயிலில் நான் பார்த்தே இல்லை சாமி. அந்த ஒரு இடத்துல தான், இந்த ஒரு இடத்துலாம் கட்டுது, வேற இடம்லாம் இங்கெல்லாம் கட்டாது. அந்த ஒரு இடம் தான். அது மாறினதும் இந்த ஜன்னல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம், வரும்போவோம் எழுதிக்கிட்டு இருக்கோம். பொதுவா தேனீக்கள் தங்களோட கூடுகளோட இருப்பிடத்தை மாத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்பதானே மற்ற விலங்குகள் பறவைகள் கிட்ட இருந்து தேனை காப்பாத்திக்க முடியும். ஆனா திருவாய்மூர்ல உள்ள தேனீக்களோட சந்ததிகள் இத்தனை நூற்றாண்டுகளா தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது வியக்கத்தக்க ஒரு விஷயம்தான். தேன் பூச்சிகள் அபிஷேகம் செய்யற திருவாய்மூர் கோவில்ல உள்ள இன்னொரு அதிசயம், இந்த கோவில் சுகப்பிரசவத்துக்கு பெயர் போன கோவில். அதாவது கர்ப்ப காலத்துல திருவாய்மூர் கோவில்ல உள்ள அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு வந்து வேண்டிக்கிட்ட யாருக்கும் அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தையை எடுக்க வேண்டிய அவசியம் வந்ததில்லையா. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஆபத்தான சூழல் வந்தாலும் தாயோட உயிருக்கும் சேயோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராதான். எந்த அதிசயத்துக்கும் ஒரு பின்னணி கதையை சொல்றாங்க கோவில் பூசாரிகள். செட்டியாருக்கு வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் சிங்கப்பூர் கிளம்பிட்டார். அவர் கிளம்பும்போது இந்த அம்மா 29 நாள் கர்ப்பம். அப்படி கர்ப்பம்னா அவர்கிட்ட சொல்ல இயலாத நிலை. அப்பயே அவர் சிங்கப்பூர் போயிட்டார். சிங்கப்பூர் போனதுக்கு பிறகு இந்த அம்மா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வேலை பார்க்கும்பொழுது ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனோன்னே அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் கட்டியா கதையை இந்த மாதிரி அவர் செட்டியார் போயிட்டார், இவர் இந்த அம்மா வந்து யாருக்கோ கரு தெரிச்சு ரொம்ப தகாத நிலையில் நடத்த கட்டவளாக இருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பிரசவ டைம் வந்துட்டு, பிரசவ டைம் வரும்போது அகிலாண்டேஸ்வரி அம்பாலே போய் நேரடியாக அவங்க அம்மா ரூபத்திலே போய் பிரசவம் பார்த்துட்டு அம்மா வந்துட்டாங்க. தனக்கு அம்மனே பிரசவம் பார்த்ததா செட்டியாரோட மனைவி சொன்னாலும் ஊர்க்காரர்கள் யாரும் அதை நம்ப தயாரா இல்லை. அவங்களும் கோவில்லையே தன்னோட காலத்தை கழிச்சாங்க. சில வருடங்கள் கழிச்சு சிங்கப்பூர் போயிருந்த செட்டியார் ஊருக்கும் திரும்ப வந்தார். செட்டியார் நாடு திரும்பிட்டார். நாடு திரும்பினோன்னே ஊருக்கு வந்தார். எல்லாரும் 4 பக்கத்தில் உள்ளவங்களும் கூடி போவாதவன் வீட்டுக்காரி நடத்த கட்டவ சரியில்லாதவ, அதனால் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லியும் அவர் மீறி கேட்கல. என் சம்சாரத்துக்கு நான் போய் கேட்குறேன், நிபந்தனைகள் சொல்கிறேன், அதுக்கு நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்லை உள்ளே வரல, இந்த ஊருக்காரவங்களாம் சொல்கிறாங்களே அது சரியா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கவும் இல்லை அது நான் நிரூபித்து காட்டிடுறேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. கோயில் வாசல் அழைச்சிட்டு வந்து இந்த தலைவிரிச்சம், இந்த மரம் வந்து தலைவிரிச்சம் ஆத்தி மரம், இது வந்து கோயிலுக்கு பின்னாடி இருந்தது. அதை நான் வந்து உத்தமி பத்தினியாக இருந்தேன்னா பின்னாடி உள்ள தலைவிரிச்சம் ஆத்தி மரம் முன்னாடி வரட்டும் அப்படின்னு அம்மா சொன்னது. அம்மா சொன்னோன்னே அதில் ஊருக்காரவங்களாம் கூட்டிட்டாங்க. அம்மா சொன்னோன்னா பின்னாடி உள்ள ஆத்தி மரம் முன்னாடி வந்தது. அதே மாதிரி நான் உத்தமி பத்தினியாக இருந்தேன்னா மிந்தி உள்ள பிலிப்பீடம் பிந்தி போட்டோம், பிந்தி உள்ள நந்தி மிந்தி போகட்டும் அப்படின்னு சொன்னது அம்மா. அதே மாதிரி ஆப்போசிட்டாக 2 மாறிச்சு. அதற்கு பிறகு என் புருஷன் வயிறு குளிரணும், எல்லா கதவும் தன்னால் திறக்கணும், அகால தரிசனம் பார்க்கணும். எல்லா கதவும் தன்னால் திறந்தது. எல்லாம் அகால தரிசனம் எல்லாரும் பார்த்தாங்க. என் வயிறு எறிகிற மாதிரி இந்த செட்டி தெருவே எறிட்டோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. செட்டி தெருவு தெரிஞ்சு போச்சு.
செட்டியார் மனைவி சொன்னதாலதான் தலவிருட்சம் முன்னாடி வந்ததாவும் பலிபீடம் சன்னதி இடம் மாறினதாவும் இன்னைக்கும் மக்கள் நம்புறாங்க. அந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமா கோவில்ல செட்டியார், அவரோட மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஐம்பொன் சிலையும் இப்போ இருக்கு. செட்டியாரோட மனைவிக்கு பிரசவம் பார்த்த காரணத்தாலதான் இன்னைக்கு அம்மன் கர்ப்பிணிகளை காப்பாத்துறாங்களாம். சுற்று வட்டாரத்துல இருந்து மட்டும் இல்லாம வெளியூர்கள்ல இருந்தும் கர்ப்பிணி பெண்கள் திருவாய்மூருக்கு வந்து போறத நம்மளால பார்க்க முடியுது. தேனீக்கள் அபிஷேகம் செய்யும் சித்தாயம்பூர் கோவிலுக்கு இருக்கிற இன்னொரு விசேஷம், கர்ப்பிணி பெண்கள் அந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா அவங்களுக்கு கண்டிப்பா சுகப்பிரசவம் தான் நடக்குமா. அதனாலேயே இந்த கோவிலுக்கு நிறைமாத கர்ப்பிணிகள் அதிகம் பேர் வந்து போறாங்க. இந்த செய்தியை நிரூபிக்கிற வகையில சித்தாயம்பூர் கிராமத்துல உள்ள பெண்கள் ஒருத்தர் கூட இதுவரைக்கும் பிரசவத்தின் போது இறந்து போனது இல்லையா. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். கடவுளுக்கு அபிஷேகம் செய்யற பிரதானமான பொருட்கள்ல தேனும் ஒண்ணு. அந்த ஒரு காரணத்தாலதான் கருவறைக்குள்ள கூடு கட்டுற தேனீக்களை அப்ப வாழ்ந்த மக்கள் யாரும் துரத்தி அடிக்கல. அங்க உருவாகிற தேனை எடுக்கிறதுக்கும் யாரும் முயற்சி செய்யல. அதனால தேனீக்களும் கோவிலுக்கு வர்ற பக்தர்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யறது இல்ல. தங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டி வர்றவங்க எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமா சாமியை வணங்குற மாதிரி வணங்கிட்டு போனாலே போதுமா. குழந்தை பிறந்த பிறகு வந்து தங்களால முடிஞ்ச அபிஷேக ஆராதனைகளை செய்யலாமா. இப்போ ஏறக்குறைய அனைத்து கிராமங்கள்லயும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்துட்டதால பேறுகால இறப்பு பெருமளவு குறைஞ்சிடுச்சு. ஆனா 10-15 வருடங்களுக்கு முன்பு பேறுகால இறப்பு தவிர்க்க முடியாத ஒன்னா இருந்தப்ப கூட திருவாய்மூர் கிராமத்துல யாரும் பிரசவத்தின் போது இறந்ததே இல்லையா. திருவாய்மூர் கோவில்ல வேண்டிக்கிட்டா சுகப்பிரசவம் தான் நடக்கும். தாய்க்கும் சேய்க்கும் எந்தவித ஆபத்தும் வராதுங்கிறது காலங்காலமா இருக்கிற நம்பிக்கை. கோவிலை சுத்தியுள்ள கிராமத்துல உள்ள பெண்கள் பிரசவ காலம் நெருங்கும் போது திருவாய்மூர் அகிலாண்டேஸ்வரி அம்மனை வந்து வேண்டிக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல 100 வருட பழக்கம். சமீபத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஆரம்பத்துல இவங்களோட உடல்நிலையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். ஆனா பிரசவ வலி வந்த பிறகு குழந்தையோட பொசிஷன் சரியில்லைன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா தனக்கு கண்டிப்பா சுகப்பிரசவம் தான் நடக்கும்னு உறுதியா சொல்லி மருத்துவர்களை காத்திருக்க சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ டாக்டர் சொன்னாங்க நார்மல் டெலிவரி ஆகிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேட்டு கிட்ட வரப்போ உங்களுக்கு எனக்கு வந்து குழந்தை வந்து அசைவு இல்லாமல் இருந்ததுனால குழந்தை மறுபடியும் டாக்டர்கிட்ட போனதுக்கு குழந்தை இருந்துச்சு, நீங்கள் உடனே சிசரிங் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நார்மலாக தான் பிறக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இல்லை சிசரிங் பண்ணாதான் நம்ம குழந்தை இருந்துச்சு, நீங்கள் சிசரிங் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே போனால் சுகப்பிரசவம் ஆகிடும், அந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். வேண்டிட்டு வந்து 3 நாள் கழித்து குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. சுகப்பிரசவமாக பிறந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர்கிட்ட போய் சொன்னது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், நார்மலாக பிறந்தது, குழந்தை நல்லாவும் இருக்குது. டாக்டர் வந்து அப்புறம் பரவாயில்ல நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக பிறந்துச்சு, நார்மல் டெலிவரி, அது உங்கள் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு போனால் நார்மலாக சுகப்பிரசவம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிட்டு வந்தோம். சுகப்பிரசவம் தான் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடந்ததை பார்த்த மருத்துவர்களை ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ரேவதி மாதிரி திருவாய்மூர் மற்றும் அதை சுத்தியுள்ள பல கிராமத்து பெண்கள் கடைசி வரைக்கும் தங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. அது அப்படியே நடந்துட்டும் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நாங்கள் தலை திரும்பல ஒன்றும் குழந்தைக்கு நார்மல் டெலிவரியில் ஆகாது, 2 குழந்தை இருக்குது, ஏதாவது ஒன்று தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு வேணும் சாமிக்கிட்ட, நார்மல் டெலிவரி ஆகும், ஒன்றும் எதுவும் இல்லை, நீங்கள் எல்லாம் டெலிவரி ஆகிடும் பார்த்துக்கோங்க. சரி அவங்க கொடுத்த தேதி விட அவங்க கொஞ்சம் 2 நாள் 3 நாள் பொறுத்து வாங்கன்னு சொன்னாங்க. சரி வலி வந்தால் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். வலி வந்த உடனே ஆட்டோவில் போனோம். ஆட்டோவில் போனோன்னே எங்களுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போக சொல்லவே ஆட்டோவிலே டெலிவரி ஆயிடுச்சு. 2 ஆண் குழந்தை நல்ல முறையாக பிறந்துச்சு, நல்லா இருக்கிறோம், குழந்தையும் நல்லா இருக்கு, தாயும் நல்லா இருக்கும். இதான் யாராச்சும் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், 2 குழந்தை இருக்கு அப்படின்னாங்க. பெரியவருக்கும் ஆபத்து இருக்குது, தலை திரும்பல அப்படின்னாங்க. நாங்கள் அப்பா தெய்வத்தை போயிட்டு வேண்டினோம், அதே நம்பிக்கை வச்சுருந்தோம். நல்லா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, ஆட்டோவிலே ஆயிடுச்சு. தேனீக்கள் அபிஷேகம் செய்யும் லிங்கத்தை பார்க்க வந்த எனக்கு கூடுதலா சில ஆச்சரியங்களையும் சேர்த்து கொடுத்துச்சு திருவாய்மூர் கோவில். போறதுக்குள்ள ஒரு தேனியையாவது என்னை கொட்ட வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அது கடைசி வரைக்கும் முடியல. அந்த சின்ன ஏமாற்றத்தோட இப்போதைக்கு கிளம்புறேன். குட் நைட் ஃப்ரம் அருள்.
தேனீக்கள் அதிகம் இருக்கிறதால பயந்து போய் மக்கள் போகாம பூட்டப்பட்ட கோவில்கள் தமிழகத்துல ஏராளமா இருக்கு. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருவாரூர் மாவட்டத்துல உள்ள சித்தாயம்பூர் கோவில் ஒரு அதிசயமான கோவில் தான். கிராம மக்களும் இத்தனை நூற்றாண்டுகளாக தேனீக்களை தொந்தரவு செய்யாம இருக்கிறதால நிச்சயமா அவங்களையும் பாராட்டலாம். மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.